வணக்கம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். 2011 அதிமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முழுமையாக முடிந்துவிட்டன. அடுத்த ஆண்டு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல் கூட்டணி பேச்சுக்களும், மாற்றுக் கட்சியினரை விமர்சிப்பதும், ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களும் என அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கேள்வி கணைகளையும், ஆளுங்கட்சியின் விளக்கங்களையும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே ஒரு புள்ளியில் குவிக்கும் முயற்சிதான் இந்த 234 சதுரங்க வேட்டை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். காமராசர் தேசிய அரசியலையும் தமிழக அரசியலையும் எப்பேற்பட்ட தாக்கத்தினை ஏற்படுத்தின நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கடந்த ஒரு வார கால தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்படுற நபராகவும் இருந்தவர் காமராசர். காமராசரை உரிமை கொண்டாட பாஜகவிற்கு உரிமை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்ல, காமராசரை உரிமை கொண்டாட எங்களுக்கு உரிமை உண்டுன்னு பாஜக சொல்ல, கடந்த வாரம் கர்ம வீரரை வைத்து நடைபெற்றது ஒரு அரசியல் விவாதம். கடந்த 15ஆம் தேதி காமராசர் பிறந்த நாளை அரசியல் கட்சிகள் கொண்டாடினாங்க. பாஜகவும் காமராசர் பிறந்த நாளை கொண்டாடி மரியாதை செலுத்த, காமராசர் புகழ் பாடி பாஜக பகல் வேஷம் போடுறதா ஒரு தாக்கினாரு தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன். அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு தாய் கழகங்களாக இருக்கின்ற RSS போன்ற அமைப்புகள் தான் மகாத்மா காந்தியை கொன்றவர்கள். இதே அமைப்பை சார்ந்தவர்கள் தான் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தவர்கள். இன்றைக்கு திடீரென்று காமராஜர் புகழ் பாடுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் பகல் வேஷம் போடுகின்றார்கள். அவர்களுடைய பொய்யான இந்த வேஷத்திற்கு, இந்த பிரச்சாரத்திற்கு தமிழக மக்கள் துணை போக மாட்டார்கள் என்பது 2016 சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக தெரியும். பாஜக சும்மா இருக்குமா? EVKS இளங்கோவன் விமர்சனத்திற்கு உடனடியாக பதிலடி கொடுத்தாங்க தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். இளங்கோவனின் விமர்சனத்தை கண்டிப்பதாக சொன்ன தமிழிசை காங்கிரசின் உட்கட்சி பூசல் விவகாரத்தையும் விமர்சிச்சாங்க. சகோதரர் EVKS இளங்கோவன் அவர்கள் காமராஜரை பற்றி பாரதிய ஜனதா கட்சி அந்த விழாவை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை என்று சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், வன்மையாக எதிர்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்திரா காங்கிரஸ் என்று பிரிந்த பின்பு காமராஜர் அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தின் போது எந்தவித மன உளைச்சலுக்கு ஆளானார் என்பதை நான் சிறு பெண்ணாக இருந்து நேரடியாகவே பார்த்தவள். இன்னும் சொல்ல போனால் அந்த வேதனையே அவர் இறப்பதற்கும் காரணமானது. சகோதரர் இளங்கோவன் போன்றவர்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு சென்று திரும்பி வந்து பின்பு காமராஜரின் புகழை இன்று கூட குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டத்திலேயே அவர்கள் கட்சியை சார்ந்த சிதம்பரம் அவர்களின் மகன் பேசுகிறார், காமராஜரின் பெயரை உச்சரிப்பதில் எந்தவித பலனும் இல்லை என்று. இன்று காங்கிரசில் இருந்து கொண்டிருக்கும் பலருக்குத்தான் அந்த உரிமையும் இல்லை. குறிப்பாக சகோதரர் இளங்கோவன் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. எங்களை விமர்சிப்பதற்கும் அவருக்கு உரிமை இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். காமராசருக்கு உரிமை கொண்டாடப்படும் விஷயம் குறித்து வாசனிடம் செய்தியாளர்கள் கேட்க, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் காமராசரை புகழ்வது அவரது பணிக்கு கிடைத்த பெருமைன்னு சொல்லி ஒதுங்கிக் கொண்டாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர். காமராஜர் வாழ்ந்தபோது அவரை எதிர்த்த பல கட்சிகள் இன்று அவர்களை ஏற்று புகழத் தொடங்கியிருக்கின்றார்கள் என்றால் அது காமராஜர் அது பணிக்கு கிடைத்த புகழ், பெருமை என்று நாங்கள் கருதுகிறோம். இதே விவகாரத்தை திமுகவிடமும் கேட்டாங்க செய்தியாளர்கள். இது குறித்து கருத்து தெரிவித்த திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், காமராஜர் வழியில பாஜக வருவது என்பது நாட்டுக்கே நல்லதுதானே அப்படின்னுட்டார். காமராஜர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு பாஜகவுக்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் மனமுவந்து சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் காமராஜர் கடைபிடித்த
அந்த சமய நல்லிணக்கத்தை இவர்களும் கடைபிடித்தார்கள் என்றால் மகிழ்ச்சி. காமராஜர் வழியிலே பாஜக வருகிறது என்பது நாட்டுக்கே ஒரு நல்ல செய்தியாக தான். கடந்த வாரத்துல தமிழகத்துல அதிகமா விவாதிக்கப்பட்ட மற்றொரு விஷயம் முதலமைச்சர் உடல்நலம் பத்தி தான். இத பத்தி அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். முதலமைச்சரோட உடல் நலத்துல தனக்கு அக்கறை இருக்கும்னு ஒரு முதலமைச்சர் என்ற முறையில நாட்டு மக்களுக்கு அவருடைய உடல்நிலை குறித்து அரசு அறிக்கை வெளியிடணும்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு EVKS இளங்கோவன். என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஜெயலலிதா மீது ஜெயலலிதாவோடு அரசியல் இடைப்பட வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. நான் அவை பலமுறை விமர்சிச்சிருக்கின்றேன், விமர்சனம் செய்திருக்கின்றேன். ஆனால் அவருடைய உடல் நலத்தில் நானும் அக்கறை உள்ளவர். அது மட்டுமல்ல, கட்சிகள் பல இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சராக இருக்கின்றவருடைய உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த வகையில் தான் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு மருத்துவ அறிக்கையை இந்த அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் இப்படி சொன்னா திமுக சும்மா இருக்குமா? முதலமைச்சர் ஓய்வு எடுக்கிறாங்கன்னு அறிக்கை விடுவது அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிறாரு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன். அதிமுக தொண்டர்களின் கவலையை போக்கவாவது அரசு இதனை செய்யணும் அப்படிங்கிறாரு அவர். அரசாங்கத்தின் கடமை இந்த நாட்டின் முதலமைச்சர் மருத்துவர்கள் ஓய்வு பெற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றாவது ஒரு அறிக்கையை வெளியிடும். ஏனென்றால் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்லது ஒரு கட்சிக்கு எதிரி என்பதை தாண்டி ஒரு முதலமைச்சர். குறைந்தபட்சம் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களுடைய கவலையை போக்குவதமாவது இந்த அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும். அதை செய்யாததன் மூலம் பல தகவல்கள் ஊடகங்களிலே பரவுவதற்கு காரணமாக இந்த அரசாங்கம் இருந்திருக்கிறது. இது தவறான ஒன்று. இது நல்ல நடைமுறை இல்லை. முதலமைச்சர் உடல்நிலை குறித்து முதலில் கருத்து வெளியிட்டது திமுக அப்படிங்கறதுனால அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கு அதிமுக. முதலமைச்சர் உடல் நலத்துடன் இருக்காருன்னு சொல்லி இருக்கிற அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து திமுக தலைவர் பதில் தர வேண்டும்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒன்னும் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 92 வயது 93 வயது ஆரம்பிக்க போகுது. முதல்ல நீங்க ஓய்வெடுங்க. ஏன் இன்னும் பதவிக்காக ஆசைப்படுறீங்க? மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மறுபடியும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஓய்வுங்கிற வார்த்தைக்கு நீங்க முதல்ல அர்த்தமே சொல்லணும்ல. சமீபத்துல கூட சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்துல மக்களை திட்டுறாரு. மக்களுக்கு நன்றி இல்ல, எங்களுக்கு ஓட்டு போடல, இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஜனங்களே திட்டுற அளவுக்கு ஒரு பதவி ஆசையினால என்னென்னமோ பேசுறாரு. நாங்கள் இது வரைக்கும் ஒரு கேள்வி கருணாநிதி அவர்கிட்ட கேட்டதில்லை. இப்ப கேட்க வேண்டிய கட்டாயத்தை அவரை ஏற்படுத்தி இருக்காரு. எங்கள் அம்மாவை பற்றி பேசுற கருணாநிதியை கேட்டுக்கிறேன். உங்க மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி வெளிநாடு போறாரு. பல பத்திரிகையிலேயே செய்தி வந்தது, உடல்நலத்தை பாதுகாக்க தான் போறாரு, மருத்துவ சிகிச்சைக்காக தான் போறாருன்னு. அவருக்கு என்னங்கறத முதல்ல திரு கருணாநிதி சொல்லட்டும். இவங்களுக்கு மத்தியில இந்த விவகாரத்துல கருத்து தெரிவிச்சிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் எங்க கட்சியில மரபுப்படி உடல்நலம் விசாரிக்கிறது மட்டுமே நாகரிகம்னு பதில் சொல்லியிருக்கார். எங்கள் கட்சியின் சார்பில் யாருடைய உடல்நலத்தையும் சந்தித்தால் நன்றாக இருக்கிறீர்களா என்று மரபுப்படி கேட்போம். அதற்கு மேலே உங்களுக்கு என்ன நோய் என்று பார்க்க வேண்டிய வேலையை மருத்துவருக்கு விட்டு விடுவோம். நாங்கள் அதிலே நுழைவது இல்லை. அது நாகரிகம் அல்ல. 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே தமிழ்நாடு. பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதே ஒவ்வொரு தொகுதியும். அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே இந்த பகுதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் குறித்து இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் KN சேகரை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகவின் CH சேகர் 29,256 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பொன்னேரி தொகுதியில் அதிமுகவின் பொன் ராஜா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் மணிமேகலையை 31,270 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார்.
திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட அருண் சுப்பிரமணியன் காங்கிரசின் ESS ராமனை விட 23,930 வாக்குகள் அதிகம் பெற்றார். திருவள்ளூர் தொகுதியில் அதிமுகவின் BV ரமணா தன்னை எதிர்த்து களம் கண்ட திமுகவின் EAP சிவாஜியை 23,648 வாக்குகளில் வீழ்த்தினார். பூந்தமல்லி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட காஞ்சி GV மதியழகனை விட அதிமுகவின் R மணிமாறன் 41,419 வாக்குகள் அதிகம் பெற்றார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அப்துல் ரஹீம் காங்கிரசின் R தாமோதரனை 43,238 வாக்குகளில் வீழ்த்தினார். மதுரவாயல் தொகுதியில் பாமக சார்பில் களம் கண்ட செல்வத்தை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் பீம்ராவ் 24,011 வாக்குகள் அதிகம் பெற்றார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கநாதனை அதிமுகவின் வேதாச்சலம் 22,717 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். மாதவரம் தொகுதியில் அதிமுகவின் மூர்த்தி தன்னை எதிர்த்து களம் கண்ட திமுகவின் கனிமொழியை விட 34,765 வாக்குகள் அதிகம் பெற்றார். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட KPP சாமியை அதிமுகவின் குப்பன் 27,291 வாக்குகளில் வீழ்த்தினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகள்ல என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, எதுவெல்லாம் நிறைவேற்றப்பட காத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தோட முதல் சட்டமன்ற தொகுதியா இருக்கும் கும்மிடிப்பூண்டியில இருக்கிற ஏரிகள் தூர்வாரப்படலன்னும் 10,000 பேர் வந்து போகும் கும்மிடிப்பூண்டி பஜார் இருக்கிற இடத்துல கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லன்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள். கும்மிடிப்பூண்டில பாத்தீங்கன்னா ஒரு 50,000 மக்கள் வந்து உள்ள வசிக்கிறாங்க. வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. இங்க வந்து புதுப்பேட்டையெல்லாம் இங்க இருக்கு. மக்களுடைய அடிப்படை வசதிக்கான ஏற்பாடுகள் ஒன்றுமே இங்க இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கு, கட்டடம் இருக்கு, டாக்டர் இல்ல, பெட் இல்ல. டாக்டர்கள் வந்து குறை சொல்லணும்னு நினைக்கல. அவங்க வராங்க, காலையில அவங்களால முடிஞ்சிட்டு போறாங்க. இங்க இருக்கிற கும்மிடிப்பூண்டியில 750 மக்கள் டெய்லி வந்து பேஷண்ட் வராங்க. இந்த 750 மக்களுக்கு 750 பேருக்கு டாக்டர் பாத்தீங்கன்னா 2 பேர் தான். இந்த நெல் சீசன்ல, இந்த அறுவடை சீசன்ல ஒரு நாளைக்கு நீங்க டோல்கேட்ல நின்றுட்டீங்கன்னா தெரியும், காலையில ஒரு 6 மணிலிருந்து ஒரு 9 மணிக்குள்ள எத்தனை ஒரு 25-30 டிராக்டர் ஒரு நாளைக்கு போயிட்டே இருக்கும். எங்க நேரம் எங்க போகுதுன்னா ரெட் ஹில்ஸ் தனியார் மார்க்கெட்டு தான் போயிட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து அது வந்து கொள்முதலை அரசே நேரடியாக செய்ய வேண்டுமா அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டும். பொன்னேரி பகுதியில பொன்னேரி திருவொற்றியூர் சாலை விரிவாக்க பணிகள் நிறைவேற்றப்படலங்கிறதும் அரசு மருத்துவமனை இல்லங்கிறதும் ஆரணி ஆற்று பகுதியில பாலம் கட்டினா ஏலியம்பேடு புதுவாயில் உள்ளிட்ட ஏராளமான கிராம மக்கள் பயனடைவாங்க அப்படிங்கிறது அப்பகுதி மக்களுடைய குரலா இருக்கு. பொன்னேரி ஆறு தான் குப்பைகளுடைய இருப்பிடமா மாறி இருக்குது. அதனை சீர்படுத்தணும். மேலும் பொன்னேரி பகுதியில் ஏலியம்பேடு பகுதியில் பொன்னேரி இணைக்கக்கூடிய குறும்பாலம் அமைப்பதா கடந்த 7-8 ஆண்டுகளா சொல்லி வராங்க. ஆனா அதுக்கான செயல் திட்டமும் இதுவரைக்கும் இருந்ததா இல்ல. பாலம் அமைப்பார்களானால் பல்லாயிரக்கணக்கான மக்களும் மாணவர்களும் பணிக்கு போவர்களும் பெரிதும் பயன்படுத்தப்படும். ஆனா அது அமைக்கல. அதையும் உடனே இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல 6 குப்பை தொட்டியா மாறுது. மேலும் வள்ளூர் அனல் மின் நிலையம், எண்ணூர் அனல் மின் நிலையம் போன்ற பகுதிகளில் அடிக்கடி மின் தட்டுப்பாடு, அந்த நிலையங்கள் சரியாக இயங்காததுனால இந்த பகுதிக்கு பெரிதும் மின் தட்டுப்பாடு ஏற்படுது. பொன்னேரி தொகுதியில பாதாள சாக்கடை பொன்னேரி உட்பட்ட பகுதியில நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு 10 ஆண்டுகளாகி இதுவரைக்கும் எந்தவித முன்முயற்சியும் எடுக்கல. மருத்துவமனையில பாத்தீங்கன்னா பல்வேறு சீர்கேடுகள் இருக்கு. போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய செவிலியர்கள் இல்ல. இது மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கு. சாலை வசதி, சாலையை பார்த்தோம்னா இன்னைக்கு குண்டும் குழியுமா பொன்னேரி முழுவதும் இருக்குது. அதை சரிப்படுத்துவோம்னாங்க, அதையும் சரிப்படுத்தல. இந்த பகுதியில் வந்து யார் MLA, யார் MP, யார் மந்திரின்றது தெரியாம மக்களுக்கு வந்து இருக்காங்க. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் முதலமைச்சர் அறிவிச்சாலும் அதுக்கு மக்கள் கிட்ட போய் நேரடியா சேர்றதும் இல்ல. அடுத்ததா திருத்தணி தொகுதி. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்னு இங்கதான் இருக்கு. முருகனை தரிசிக்க வர்றவங்களுக்கு அதிக பேருந்துகளை இயக்கணும்,
சாலைகளை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது திருத்தணி வாசிகளின் கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர் இந்த திருத்தணி தொகுதிக்கு என்ன பணியாற்றிருக்காரு, எந்த மக்களை நீங்க கேட்டாலும் எந்த மக்களும் ஒரு பாசிட்டிவ் பதில சொல்ல மாட்டாங்கன்றது என்னுடைய பெரும் நம்பிக்கை. ஏன்னா அவர் ஆள் கட்சிக்காக வருவார், போயிடுவார். சட்டமன்ற ஆபீஸ் கூட எப்ப பார்த்தாலும் காலியா தான் இருக்கு. யார் அதுல இருக்காங்க, யாரும் வராங்க, யார் போறாங்க. குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்கு. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு முறையில எதுவுமே அவர் எந்த விதமான பணியை ஆற்றவில்லைன்றது என்னுடைய ஆணித்தரமான வாதம். போக்குவரத்து வசதிகள் எப்ப பார்த்தாலும் நெரிசல். அரக்கோணம் சாலையிலும் மாப்போசி சாலையிலும் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த நெரிசல் எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியல. திருவள்ளூர் பால்வளத்துறை அமைச்சர் PV ரமணாவின் தொகுதி. அரசு கலைக்கல்லூரி இல்லை, மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் இல்லை, பஸ் டெப்போ இல்லை, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இல்லை, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இல்லை. இப்படி இல்லை இல்லை அப்படிங்கிற பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கு. இந்த தொகுதியில 2011 தேர்தலின் அறிவிப்பு என்று அறிவித்து பொதுமக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்ற போது அறிவித்த அறிவிப்புகள் ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு மாவட்ட தலைநகரமாக இருப்பதால் ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு அமைப்போம் என்றும் சொன்னார். இரண்டாவது, மிகப்பெரிய மாவட்ட மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக மாற்றுவேன் என்று சொன்னார். அறிவியல் கலைக்கல்லூரியை உருவாக்குவேன் என்று சொன்னார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற ஆட்சியில் துவங்கப்பட்ட மாதாள சக்கர திட்ட பணியை விரைந்து முடிப்பேன் என்றும் வாக்குறுதி கொடுத்திருந்தார். இந்த பணிகளில் எந்த ஒரு பணியையும் முன்னேற்றமாக செய்ததாக இல்லை. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில பாதாள சாக்கடை திட்டம் மிக முக்கிய பிரச்சனைன்னு சொல்ற அப்பகுதி மக்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னும் அரசு கலைக்கல்லூரி வேணும்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசல் இங்க இந்த ஆட்சியில போக்குவரத்து பேருந்து நிலையம் அமைச்சிட்டாங்க. ஆனா அதை எங்களால முழுமையா உபயோகப்படுத்த முடியல. அதுக்கு நிறைய பாத்தீங்கன்னா டிராபிக் ரீசன் இருக்கு. அது இங்கிருந்து நிறைய கல்லூரிகளும் இந்த பக்கம், அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸும் எல்லாம் இந்த சிப்காட் போறவங்களும் எல்லாம் இந்த வழியா தான் நாங்க காலையில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களால அந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாது. காலையில சாயந்தரமும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து போகிறதுக்குள்ள பூந்தமல்லி பேருந்து நிலையம் கிடக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். இதையும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த பூந்தமல்லியில கவர்மெண்ட் கல்லூரி இங்க எதுவுமே கிடையாது. நாங்க கவர்மெண்ட் கல்லூரியை நாடணும்னா 20 கிலோமீட்டருக்கு நாங்க இங்கிருந்து போக வேண்டியிருக்கோம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீமோட தொகுதியான ஆவடியிலையும் அரசு மருத்துவமனை இல்லை, வட்டாட்சியர் அலுவலகம் அதாங்க தாலுகா ஆபீஸ் இல்லைன்னு பொறுமுறாங்க இப்பகுதி மக்கள். குடிநீர் பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனைன்னு சொல்ற மக்கள் 8 ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணீர் வாங்குறோம்னு வேதனைப்படுறாங்க. இப்ப சாலை திட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா நாங்களே இங்க இருக்கிற பகுதியில ஒவ்வொரு வீட்டிலும் 2000 முதல் 5000 வரை வசூல் பண்ணி நாங்களா தான் சாலை போட்டு உட்காந்துருக்கோம். இன்னொன்னு குடிநீர் பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி தண்ணி வாரத்துல ஒரு முறை தான் வருது. அதே பெரிய விஷயம். மற்றபடிக்கு தினமும் பயன்படுத்துற தண்ணீர் ஒரு குடம் 8 ரூபாய் கொடுத்துதான் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் எல்லாம் ரோட்டு ஓரமே எல்லா சாக்கடை தண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால கொசு தொல்லைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த முனிசிபாலிட்டியில கொசு மருந்து அடிக்கவும் ஆள் வரது கிடையாது. இன்னொன்னு இந்த இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு குடம் தண்ணி 8 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நன்னீர் போற ஆறு பருத்திப்பட்ட ஆத்துல இப்ப சாக்கடை தண்ணி எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா 8 ரூபாய் கொடுத்து வாங்குற தண்ணி 80 ரூபாய்க்கு போய் நிக்குமான்னு தெரியல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்க இந்த அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வாக்கு கேட்கறாங்க. நாங்களும் வாக்கு செலுத்துறோம். ஆனா இது வரைக்கும் எங்களோட கோரிக்கை நிறைவேறப்பா இல்ல. மதுரவாயில் தொகுதியிலையும் பாதாள சாக்கடை பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க அந்த பகுதிவாசிகள். அந்த மதுரவாயில் மேம்பாலம் திமுக ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அது கோர்ட்ல கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த பிறகாவது மதுரவாயில் மேம்பால திட்டம் செயல்படும் நினைச்சா செயல் இல்லாமலே இருக்குது. அந்த மேம்பாலம் செயல்பட்ட போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மிகவும் சௌகரியமாக இருக்கும். இப்போ கேஸ் முடிஞ்ச பிறகும் மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறது என்னன்னா மேம்பாலம் சரியாயிடும் அப்படின்றதுதான். அடுத்ததா தொழிற்பேட்டை நகரான அம்பத்தூர். இந்த தொகுதியில ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொண்டு வரப்படும்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வந்தபாடு இல்லைன்னு சொல்லும் மக்கள் பிரதானமா முன்வைக்கிறது கொரட்டூர் அம்பத்தூர் ஏரியில கழிவுநீர் கலக்கிறது. அதை முதல்ல சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கோரிக்கை.
அந்த பகுதியில் இருக்க ஏரிகள் அத்தனையுமே இன்னைக்கு வீடுகளாகப்பட்டது. அதனால அதோடைய குடிநீர் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அது சம்பந்தமான எந்த ஒரு புதிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சாலை பராமரிப்பு கிடையாது. சாலைகள் விரிவாக்கத்தில் சரியான முழுமையான பயன்பாடு கிடையாது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை இன்றைக்கு முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. அதில் இருந்த வேலை செய்த அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலைகள் பறிக்கப்பட்டது. நிர்பந்தமான நடவடிக்கை, தீவிர நடவடிக்கை கிடையாது. வேலை வாய்ப்புகள் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா ஒப்பந்த பணியாளர்களாக வெளிமாநிலத்தில் வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலியமாக கொள்ளை லாபத்தை ஒவ்வொரு நிர்வாகமும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. பாதாள சேகர திட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது, முடியல. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்திலும் முடிக்க முடியாத நிலையில இருக்குது. இது தொடர்ச்சியா இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. குடிநீர் வசதியும் எதுவும் செய்து தரப்படவில்லை. அது மக்களுக்கு சிரமமா இருக்குது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த ஏரியெல்லாம் பாத்தீங்கன்னா தூர்வாரப்படாத ஃபேக்டரியுடைய கழிவுநீர் எல்லாம் கலந்து மாசுபட்டு அருகில் உள்ள குடிநீர்லாம் கெட்டு போயிட்டு சுகாதாரக்கேடா அமைஞ்சிருக்குது. மாதவரம் தொகுதியில பாயும் கொசத்தலை ஆத்துல தண்ணீர் விட்டா 50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அப்படிங்கிறாங்க அந்த பகுதி விவசாயிகள். இந்த தொகுதிக்குட்பட்ட செங்குன்றத்துல பேருந்து நிலையம் வேணும், அரசு மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணணும் என நீள்கிறது பட்டியல். பஸ் ஸ்டாண்டு இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே நிறுத்திடுறாங்க. குறுக்கலா போயிடுது. பாதசாரிகள் கூட நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதை சீர்திருத்தம் பண்ணி தரனாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த விதமான சீர்திருத்தமும் பண்ணி தரல. 2 ஆட்சியிலுமே கிராம சாலைகள் ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்குதா இல்லையான்னு தெரியல. சுத்தமான குடிநீர் வந்து சோழாபுரத்திலிருந்து வர தண்ணியும் ரெடிஸ்ல இருக்கிற கழிவு நீரோட தண்ணி கலக்குது, குடிநீர் கலக்குது. அதை பலமுறை புகார் கொடுத்தோம். 10 ஆண்டு காலமா எந்த விதமான பணிகளும் செய்ய இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ முயற்சி எடுக்கல. ஆத்தூர் ஆத்துல வந்து தண்ணியே வரல, சுத்தமா கொத்தல் ஆறு. இது வந்து 25 வருஷமா, சுமார் ஒரு 25 வருஷமா பிரிட்ஜு ஊந்து போச்சு. பிரிட்ஜு ஊந்து போனதுல இருந்து உபரி தண்ணிய வந்து ரெடில்ஸ் ஏரியில விட்டு வெளியேற்றுறாங்களா ஒழிய இந்த பக்கம் இந்த ஆத்துக்கு வந்ததே கிடையாது. காரணம் என்னன்னா தரப்பாலங்க போட்டிருக்காங்க, அதை அடிச்சுட்டு போயிடுது அடிச்சுட்டு போயிடுதுன்ட்டு இவங்க சுத்தமா தண்ணி சுத்தமா விடல. திருவொற்றியூர் தொகுதியிலையும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க அந்த பகுதிவாசிகள். அது என்னன்னு பார்க்கலாம். மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக சொல்லுவோம்னா, மீனவர்கள் பகுதியில் எல்லா பகுதியிலையும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாம நகர்கள் அழிந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மீனவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட இடமாக அமைக்கப்படணும். அதே மாதிரி சுனாமி வரும் காலங்கள் மாதிரி இருக்கக்கூடிய கடல் அரிப்பு இல்லாம பாக்குறதுக்கு என்ன அரசாங்கத்தில் செய்ய முடியுமோ அந்த பிரச்சனைகளை செய்து முடிக்கணும் மீனவர்கள் பகுதிக்கு. அதே மாதிரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இந்த மீன்பிடி காலங்களில் கூட இன்னைக்கு வந்து காசு கம்மியாக கொடுக்கக்கூடிய, நிவாரணம் கம்மியாக கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்கு. இந்த நிலைமைகளையும் மாற்றணும். 2006 ஜூலையில் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் திமுக அமைச்சர் அவர்களால் துவக்கப்பட்டது. இன்று அண்ணா திமுக ஆட்சி. ஆனால் இன்று வரைக்கும் அந்த திருவொற்றூர் நெடுஞ்சாலை விரிவாக்க பணி என்பது முடிக்கப்படவில்லை. அதிலே வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் பணியும் நிற்கிறது. மின்சார வாரியம் டிரான்ஸ்பார்மரை அகற்றுவதற்கு 6 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்றார்கள். நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து அந்த 6 கோடி ரூபாயை கட்டி 3 ஆண்டுகளாகியும் இந்த டிரான்ஸ்பார்மர்கள் அப்புறப்படுத்தப்படவில்லை. ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க ஏதுவாக நவீன வசதிகளுடன் கூடிய சூறை மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கு ஆகிற உத்தேச செலவான 60 லட்சத்துல 30 லட்சம் மானியமா வழங்கப்படும் அப்படிங்கிற தமிழக அரசின் அறிவிப்பு இன்னும் நிலுவையில் இருக்கிறதா கடந்த வார 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியில மீனவர்கள் தெரிவிச்சாங்க. தமிழக மீனவர்கள் வந்து ஆழ்கடல்ல போய் ஆழ்கடல்ல மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அது என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாயில ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான விசைப்படகுகள் அமைத்து அதுல வந்து 50%, அதாவது 30 லட்சம் ரூபாய் மானிய விலையில அந்த விசைப்படகுகளை வந்து மீனவர்களுக்கு வழங்கும் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. ஆழ்கடல்ல மீன்பிடிக்கக்கூடிய பல்வேறு விசைப்படகுகளுடைய மீன்கள் எல்லாம் வந்து சேகரித்து கரையில கொண்டு வருவதற்காக மதர் வெசல் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அந்த முதல் வெசல் கான்செப்ட், அதாவது ஒரு 15-20 போட்டுகள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க.
அவங்க பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய மதர் வெசல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கரையை கொண்டு கரையில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிஸ்டம் அது. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படாம நிலுவையில இருக்கு. இந்த நிலையில இந்த திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட 171 மீனவர் குழுக்களை சார்ந்த 580 மீனவர்களுக்கு 51 கோடியே 30 லட்சம் மானியம் வழங்குற திட்டத்தை கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்க. திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட பிரச்சனைகள், அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தோம். தமிழக பால்வளத்துறையின் செயல்பாடுகள் பத்தி இன்றைய துறைமுகம் பகுதியில பார்க்கலாம். 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில பால்வளத்துறை தொடர்பான அறிவிப்புகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். மீண்டும் ஒரு வெண்மை புரட்சியை உருவாக்க திட்டம் தீட்டப்படும். 2016ஆம் ஆண்டிற்குள் 6000 கிராமங்களில் சீரமைக்கப்பட்ட பால் பண்ணைகள் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பால் உற்பத்தியை தினமும் 2.5 மில்லியன் லிட்டரிலிருந்து 10 மில்லியன் லிட்டராக பெருக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அதை ஊக்குவிக்கும் வகையில் 6000 கிராமங்களில் சுமார் 60,000 பால் கறவை மாடுகள் இலவசமாக வழங்க வழிவகைகள் செய்யப்படும். 2015க்குள் 100 பெரிய பால் பண்ணைகள், பால் பதப்படுத்தும் நிலையங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கும் சிறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு இதன் மூலம் கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துறைமுகம் பகுதியில பால்வளத்துறை பத்தி தான் பார்க்க போறோம்னு. முதல்ல துறையோட அமைச்சரை பத்தி பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு கிராமத்தில் பிறந்த BV ரமணா BSc D.Pharm படித்தவர். இவருக்கு 2 மனைவி 3 குழந்தைகள். அதிமுகவில் இணைந்து படிப்படியாக காய்களை நகர்த்திய இவருக்கு முதலில் கிடைத்தது மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவி. 2006 சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதே திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். MLA ஆனவருக்கு அடித்தது அதிர்ஷ்டம். உடனடியாக அமைச்சராகவும் ஆனார். கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராகி பின்னர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். அப்போது திரைப்படங்களுக்கு வரி விலக்கு அளிப்பதில் பல்வேறு முறைகேடுகள் என்று பல்வேறு புகார்கள் எழுந்தன. 2011 சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் மனைவியின் பெயரை மறைத்து 2வது மனைவியின் பெயரை குறிப்பிட்டது கட்சிக்கும் ஆட்சிக்கும் களங்கத்தை ஏற்படுத்த அமைச்சரவையிலிருந்து ரமணா வெளியேற்றப்பட்டார். பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மாதவரம் D. மூர்த்தி மீது புகார் எழ மீண்டும் அமைச்சரவையில் இடம் பிடித்தார் BV ரமணா. அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது பால்வளத்துறை. அமைச்சரை பத்தி பார்த்தாச்சு. பால்வளத்துறையில முக்கியமா நம்ம பார்க்க போறது ஆவின் நிறுவனத்தை பத்தி தான். தமிழகம் முழுவதும் பால்வளத்துறையினோட கட்டுப்பாட்டுல 17 ஆவின் பால் கூட்டுறவு ஒன்றியங்கள் இருக்கு. அதுல 35 பால் குளிரூட்டு மையங்கள் செயல்பட்டு வருது. இங்க மாநிலம் முழுவதும் இருந்து 11,397 பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் அனுப்பப்படுது. இதன்படி 17 பால் கூட்டுறவு ஒன்றியங்களுக்கும் தினமும் சுமார் 26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதோட பால் பவுடர், வெண்ணெய், நெய் என மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் மாற்றி விற்பனை செய்யப்பட்டது. ஆவின் பால்ல கலப்பட புகார் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 2014, 2015 மட்டும் ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள்ல வேறுபாடு இருக்கு. முதல்ல 2014 பத்தி பார்க்கலாம். 2014 தினமும் 26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்ட நிலை மாறி 19 இருந்து 20 லட்சம் லிட்டர் அளவுக்கு தான் பால் கொள்முதல் செய்யப்பட்டதா அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க. வறட்சியும் பால் உற்பத்தியாளர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு அதிக அளவுல பால் வழங்கினதுதான் இதுக்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது. தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி 21 ரூபாய் 60 காசு வழங்குச்சு. ஆனா தனியார் நிறுவனங்கள் 1 லிட்டருக்கு 26 இருந்து 28 ரூபாய் வரை வழங்கினதுனால பால் உற்பத்தியாளர்கள் பல பேரு தனியார் நிறுவனங்களுக்கே பாலை வழங்கினதாகவும் அதனால தான் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வரத்து குறைஞ்சு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு
தொடர்ச்சியான முறையில மானிய விலையில தீவனம் வழங்கப்படுறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பால் குறையும் சமயத்துல மட்டும் மானிய விலை தீவனம் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. பால் கொள்முதல் அளவு குறைவு காரணமா சென்னை தவிர மற்ற மாவட்டங்கள்ல பாக்கெட் பால் விநியோகம் 20% வரை குறைக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. இதனால ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு தனியார் நிறுவனங்களோட பாலை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு மக்கள் ஆளானதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆவின் நிறுவனத்தோட நிலைமை 2014 இப்படின்னா 2015 இப்படி. ஆவின் நிறுவனத்தோட நிலைமை 2015 அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. தற்போதைய காலகட்டத்துல ஒரு நாளைக்கு ஆவின் நிறுவனம் 30 லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்யறதா சொல்றாங்க பால் முகவர்கள். தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் விலையை குறைச்சதுனால இந்த ஆண்டு ஆவின் நிறுவனத்திற்கு அதிகப்படியான பால் வழங்கப்படுகிறதாகவும் உற்பத்தியாளர்கள் அதிகமா பால் வழங்கினாலும் கொள்முதல் செய்யப்படுறது இல்லைன்னு புகார் இருக்கு. சரி, உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து ஏன் ஆவின் நிறுவனம் அதிகப்படியான பாலை கொள்முதல் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு பால் உற்பத்தியாளர்கள் சொல்ற காரணம் அரசு கிட்ட, அதாவது ஆவின் நிறுவனம் பாலை சேமிச்சு வைப்பதற்கான அளவை, அதாவது சேவிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தல அப்படிங்கிறது தான். இதனால அதிகப்படியான பால் மிச்சமாகி அதை ரோட்ல கொட்டுற நிலைமைக்கு தள்ளப்படுறதா சொல்றாங்க பால் உற்பத்தியாளர்கள். தமிழகத்துல ஆவின் நிறுவனம் லாபகரமானதாகவும் சிறப்பாகவும் இயங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க பால் உற்பத்தியாளர்கள். ஆவின் நிறுவனம் மீதும் அதிகாரிகள் மீதும் பல்வேறு புகார்களை சொல்றாரு தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் S.A. பொன்னுசாமி. அவருடைய புகார்கள் இதோ. ஏன் ஆவின் நிறுவனம் அதுக்குண்டான நடவடிக்கையை எடுக்கல அப்படின்னா, அவங்க தற்போது ஒரு 17 ஒன்றியங்கள்ல மட்டும்தான் பால் உற்பத்திக்கான அந்த தொழிற்சாலைகளை வச்சிருக்கிறாங்க. பல ஆண்டு காலமா அந்த தொழிற்சாலைகள் விரிவுபடுத்தப்படாமலும் தொழிற்சாலைகளை மேம்படுத்தாமலும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்குரிய நடவடிக்கைகளை முந்தைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, தற்போதைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆவின் நிறுவனம் மீது எந்த விதமான அக்கறையுமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தனியார் பால் நிறுவனம் ஊக்குவிக்கிற வகையில தான் இந்த அரசு துறை அதிகாரிகளா இருந்தாலும் அரசியல்வாதிகளாலும் செயல்பட்டு இருக்காங்க. சென்னையில மட்டுமே நாளொன்றுக்கு 25 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படுது. அது ஆவின் பூர்த்தி செய்யறது வெறும் 11 லட்சம் லிட்டர் பால் மட்டும் தான் பூர்த்தி செய்யறாங்க. அந்த 11 லட்சம் லிட்டரையும் 7 லட்சம் லிட்டர் மாதாந்திர அட்டைகள் வாயிலாகவும், மீதி பாலை மொத்த விநியோகஸ்தர்கள் சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் வாயிலாகவும் தான் விநியோகம் பண்றாங்க. இதே நிலைமைதான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களும் நீடிக்குது. ஆனா இதர மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி எல்லா மாவட்டங்களும் எடுத்துக்கிட்டோம்னா எங்க முகவர்களுடைய நேரடி வர்த்தக தொடர்புகள் ஆவின் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. ஆனா சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களை மட்டும் ஆவின் நிறுவனம் இடைத்தரகர்கள் முறையை ஒழிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. மாதாந்திர அட்டைகள், இந்த மாதாந்திர அட்டைகள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வாடிக்கையாளர்களை சென்றடையுதா அப்படின்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஆவின் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஆவின் அதிகாரிகள், அந்தந்த மண்டல ஒன்றிய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய பினாமி பெயர்ல மாதாந்திர அட்டைகளை 1000, 2000 அட்டைகள் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற ஆவின் அதிகாரிகள் அவர்களும் அந்த மாதாந்திர அட்டைகளை மொத்தமா ஒரு 1000 கார்டு, 2000 கார்டு போட்டு எங்களுடைய முகவர்கள்ட்ட விநியோகம் செஞ்சு அதற்குரிய தொகையை வசூல் செஞ்சுக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அரசுக்கு மாதாந்திர அட்டைகள் மூலமா மட்டுமே ஆண்டுக்கு சுமார் ஒரு 30-35 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தல் ஜரம் தொடங்கிடுச்சு. யாரோட கூட்டணின்னு தோராயமா ஒரு கணக்கு நம்ம போட்டாலும் அந்த கணக்கு கடைசி நேரத்துல மாறலாம்னு பேச்சு அடிப்படுது. இதுக்கிடையில கூட்டணி பத்தி எல்லாம் அப்படி எந்தெந்த கட்சிகள் என்னென்ன சொல்லி இருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க. கருணாநிதியோட குற்றச்சாட்டை அறிக்கை மூலமா மறுத்து வந்த மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆலந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் கூடுதல் மின்சாரம் வாங்கியதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுத்தும் கடந்த திமுக ஆட்சியை விமர்சித்தும் பேசியிருக்கார். கூடுதல் விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் 4 தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போட்டதே திமுக ஆட்சியில் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒப்பந்தம் போட்டது நீதி, கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியதும் திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில அந்த 4 தனியார் நிறுவனங்கள் இருந்து அவருடைய ஆட்சி காலத்திலே 20,355 மில்லியன் யூனிட் அவர்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நமது ஆட்சி காலத்தில் தவிர்க்க முடியாத சூழலில் மொத்த கொள்முதலில் 3% அளவிற்கு மட்டும் அந்த கூடுதல் விலை மின்சாரத்தை எப்பொழுது தவிர்க்க முடியாத மற்ற நேரங்களில் ஏதாவது பழுதல் என்றால் சில மணி நேரங்களிலே
சில தேவைப்படுகின்ற அனைத்து வகை கொள்முதலையும் செய்து முடித்துவிட்டு வேறு எங்குமே கிடைக்கவில்லை என்றால் இறுதியாக 3% மின்சாரத்தை மட்டும் அந்த கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வாங்கிய கூடுதல் விலையிலே வாங்கிய மின்சாரம் 20,355 மில்லியன் யூனிட் சொன்னால் அம்மா ஆட்சி காலத்தில் 11,075 மில்லியன் யூனிட் தான் வாங்கப்பட்டிருக்கிறது. நம்மை விட 2 மடங்கு கூடுதல் அளவிற்கு அவர்கள் வாங்கிவிட்டு அதை சரியாக மறைத்துவிட்டு அம்மா நம்ம ஆட்சி காலத்தில் கூடுதல் விலை கொடுத்து வாங்கலாம்னு சொல்றாரு. இது எப்படிப்பட்ட அப்பட்டமான கபட நாடகம். திமுக மீதான குற்றச்சாட்டு குறித்து பதிலளித்துள்ள அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின், போகாத ஊருக்கு மின்துறை அமைச்சர் வழி சொல்றாருன்னு பதிலடி கொடுத்திருக்கார். திமுக ஆட்சி குறை சொல்வதுதான் இப்பொழுது நடைபெறக்கூடிய அதிமுக ஆட்சியினுடைய கொள்கையாக ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மின்சார வாரியத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஊழலை பற்றி ஏற்கனவே நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் இது குறித்து நீதிமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் இதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கையாக எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள் என்ன விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், போகாதவர்களுக்கு வழியை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 மெகாவாட் கூட இதுவரையில் இந்த அதிமுக ஆட்சியில உற்பத்தி செய்யப்படவில்லை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்ற நிலையில்தான் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் தேவையற்ற பதிலைத்தான் சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், அதுவும் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ள சூழல்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசியல் ஆதாயம் தேட திமுக பொருளாளர் ஸ்டாலின் முயல்வதாக விமர்சித்திருக்கிறார் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். திமுக தலைவர் கருணாநிதியும் ஸ்டாலினும் என்ன முயற்சி பண்ணினாலும் முதலமைச்சராக முடியாதுன்னு பேசியிருக்கார். ஆலந்தூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் இதே போல பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். ஒரு ஸ்டாலின் ஒரு பொது டெண்டர் இருக்காங்க. அம்மா திட்டத்தை அறிவிச்சு செயல்முறைப்படுத்தி 90-95% பணி முடிச்சு ஒரு 15 நாள் 1 மாசம் 2 மாசம் திட்டம் ஆரம்பிக்க போனா உடனே அங்க போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது. இந்த ஒகேனக்கல் திட்டம் 1962 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒகேனக்கல் திட்டத்தை மாண்புங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்து 2 மாசம் இருக்கும்போது இவர் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறாரு. இந்த வேலூர் குடிநீர் திட்டம் மாண்புங்க அம்மா அவர்கள் இருந்தாலும் அந்த திட்டம் முடிஞ்சு வேலூர் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க பொறுத்து உறுதி செய்யறது தெரிஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாசம் மாண்புங்க அம்மா அவர்கள் அங்கே அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போய் தெரிஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாசம் போய் அதுக்கு ஒரு 15 நாளைக்கு மேல போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம். எவ்வளவு மலிவான விளம்பரம் அரசியல். என்னது நீங்க குட்டிக்காரன் போட்டாலும் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எந்த காலத்திலையும் கருணாநிதி ஸ்டாலினோ யாரும் வர முடியாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை ஜெயலலிதா கொச்சைப்படுத்தி பேசியதாக தெரிவிச்சிருக்கிற ஸ்டாலின், தான் சொன்னது பொய்யாக இருந்தால் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அல்லது துறை சார்ந்த அமைச்சர் யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும்னு வழக்கை சந்திக்க தான் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கார். ஓபி அவர்கள், நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஓபி அவர்களும் நாங்கள் நன்றியறிப்பு கூட்டத்தில் பல பொய்களை சொல்லியிருக்கிறோம், எனவே அது கண்டிக்கத்தக்கது என்று பேசியிருக்கிறார். நான் கேட்க விரும்புவது, சட்டமன்றத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர், அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த மெட்ரோ ரயில் குறித்து என்ன பேசினார், எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார், இந்த திட்டத்தை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார், இந்த திட்டம் தேவையற்றது என்று சொல்லியிருக்கிறார். இவைகளெல்லாம் ஆதாரங்களோடு அவர் பேசியத சட்டமன்ற அவைக்குறிப்பில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பேச்சை நான் அந்த கூட்டத்தில் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது வேண்டுமானால் நான் பொய் சொல்வதாக ஓபி அவர்களோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ கருதுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது தயவு செஞ்சு வழக்கு போட சொல்லுங்கள். வழக்கு போட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு பேசிய பேச்சை, அந்த அவை குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த பேச்சை எடுத்துக்கொண்டு நான் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். அவர்கள் தயாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. பாமகவோட கொங்கு மண்டல மாநாட்டில் திரும்பவும் திமுக அதிமுகவை தாக்கி பேசியிருக்காரு அக்கட்சியோட இளைஞரணி தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி.
இரு கட்சிகளுடைய இலவச திட்டங்கள் குறித்தும் அவர் விமர்சிச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலினிடம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் புதிய திட்டங்கள் என்று என்ன கொண்டு வருவீர்கள் என்று கேட்டால், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் திருமணம் நடந்து முடிந்த பிறகு முதலிரவுக்கு நாங்கள் ஜம்மு காலத்தை கொடுப்போம். அதிலும் சாதாரண ஜம்மு காலம் கிடையாது, பவானி ஜம்மு காலம் கொடுப்போம். இவர்களை பொறுத்தவரை திட்டம் என்றால் இதுதான் இலவசம். இந்த அம்மையாரை கேட்டால் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன கொடுப்பீர்கள், என்ன திட்டம் கொண்டு வருவீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், இப்பொழுது நாங்கள் மேய்ப்பதற்காக 4 ஆடுகளை உங்களுக்கு கொடுக்கின்றோம். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 4 ஆடுகளுக்கு பதிலாக நாங்கள் 6 ஆடுகள் கொடுப்போம். கூட இலவசமாக குச்சியை கொடுப்போம் மேய்ப்பதற்கு என்று. இந்த 2 கட்சியிலும் இதைத்தான் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்களும் 50 ஆண்டு காலமாக எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிற காரணத்தால் தான், இவ்வளவு மௌனமாக இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து உங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதற்கு ஒரு மாற்றம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். ஒரு பக்கம் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கேட்டு அன்புமணி கூக்குரலிட 2016 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலையும், அதாவது 234 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவுகளே எதிரொலிக்கும்னு பேசியிருக்காரு மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். அவர்கள் செய்திருக்கின்ற இந்த சாதனையின் விளைவாக தமிழகத்திலே வர 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதியும் ஆர்கே நகர் தான். இனிமேல் அனைத்தும் ஆர்கே நகர் தான். அதே போல எல்லா தொகுதியும் ஆர்கே நகர் போல இமாலய வெற்றியினை பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவு தான் என்பதை ஒரு கருணாநிதி இல்ல 1000 கருணாநிதி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பாமக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிருச்சு. உங்க கட்சி சார்பா யார முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்துவீங்கன்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இடம் கேட்டதற்கு தேர்தலுக்கு முன்பு பிரதமர் முதலமைச்சர் வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியது இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்கார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் யார் முதல்வர் யார் பிரதமர் என்பது தேர்தலுக்கு முன்பு சொல்கின்ற வழக்கம் கிடையாது. ஆகவே நடக்க இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் என்று யாரையும் அறிவிக்காது. தேர்தலுக்கு பின் இருக்கின்ற சூழ்நிலையை அனுசரித்து வெற்றி பெற்ற MLAக்களுடைய முடிவை மேலிடம் எடுத்துக் கொள்ளும். 2016 தேர்தல் கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேர்ந்தது பத்தி சென்னையில நடந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தமிழகத்துல இந்துத்துவ சக்திகளை காலூன்ற விடமாட்டோம்னு தன்னுடைய கொள்கை பத்தியும் அப்போது அவர் பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். RSS ட்ரைனிங் அத்தனை கவர்மெண்ட் சர்வன்ட் இருக்கணும். குஜராத்ல வந்த போது வாஜ்பாய் ரூமுக்குள்ள போய் இதை விட அக்கிரமம் இருக்க முடியாது. கவர்மெண்ட் சர்வன்ட் RSS ட்ரைனிங் இருக்கணுமா? இது முதல்ல ரத்து செய்வதற்கு குஜராத் கவர்மெண்ட் சொல்லுங்க. உரிமையோடு சொன்னேன். இவ்வளவு சொன்னேப்பா, இந்த நரேந்திர மோடி கூட போய் கூட்டு வச்சு கேட்பீங்கல்ல, நான் பெரிய ராட்சச பலம் கொண்ட சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? எல்லா முயற்சியும் பார்த்தேன். தனியார் 2 தடவை நின்று பார்த்தேன். வைகோ நல்லவன், ரொம்ப நல்லவன், யோக்கிய, நாணயமானவன், ரொம்ப அருமையானவன். டீ கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. நான் என்ன செய்யறது? நல்லவன் தான், ஜெயிக்க மாட்டாரே, இந்த ஓட்டு வேஸ்ட். ஜெயில வரக்கூடாதா? கலைஞர் போட்டுருவோம். இவங்களுக்கு போடுறது வேஸ்ட். கலைஞர் வரக்கூடாதா? ஜெயலலிதா போட்டுருவோம். இந்த சுழலுக்குள்ள இருக்க 2 தடவை தனியா நின்றேன். போட்டீங்களா? பிறகு கூட்டு போகிறேன்னா, அதாவது இயக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமரசம் சில வேலைகள் தேவைப்படும். ஆனால் எந்த சமரசத்திலும் கொள்கையை நான் சமரசம் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழக்கமாக யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி தொடங்கி வச்சிருக்காரு. அன்புமணி தான் அடுத்த முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க அவருடைய கட்சி முயற்சி செய்து அவரை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமா விளம்பரப்படுத்தி தமிழ்நாடு எங்கும் சுவர்களில் ஒட்டப்பட்டன.
பல்வேறு பத்திரிகைகள் முழுப்பக்க விளம்பரங்கள் மாற்றம் அன்புமணிங்கிற மாதிரி அவரோட தொடர்புபடுத்தி வெளியிடப்பட்டன. இது நம்ம இந்தியா ஜனநாயகத்தில் சட்டத்தில் இடமே இல்லாத ஒரு விஷயம். அது அரசியல் சட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளருக்கு இடமே கிடையாது. நடைமுறையில மக்கள் மனசுல ஒரு தனிப்பட்ட தலைவரை முன்னிறுத்தி தான் இங்க கட்சிகள் நடக்குதுங்கிற சூழ்நிலையில ஏற்கனவே மோடி ரொம்ப வெற்றிகரமாக பிரதமர் வேட்பாளருங்கிற கோஷத்தை முன் வச்சு ஒரு வெற்றி அடைந்ததை பார்த்து இன்னைக்கு முதல்வர் வேட்பாளருங்கிற கருத்து தமிழ்நாட்டில் பரவலாயிடுச்சு. அதுல அன்புமணி முதல்ல இந்த ஆட்டத்தில் வந்திருக்கிறாரு. அன்புமணிக்கு இருக்கிற வசதியில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிற கட்சிகள் இருக்கிற யாரும் நாங்க தான் எங்களுடைய கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் அவ்வளவு சுலபத்தில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இல்ல. திமுக ஸ்டாலினால தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லக்கூடிய நிலைமையில அவர் இல்ல. அவரா கலைஞரா அப்படிங்கிற கேள்வி அந்த கட்சிக்குள்ள இன்னும் தொடர்ந்து இருக்கு. பிறகு நீங்க அதிமுகவை பொறுத்த மட்டும் வேற யாரும் அதை பத்தி பாயத்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 2 முறை ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருந்தா கூட நானும் எங்க கட்சி முதல்வர் வேட்பாளர் தான் பன்னீர்செல்வத்தால சொல்ல முடியாது. அப்ப அந்த கட்சியில அந்த வாய்ப்பு இல்ல. பிறகு மற்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டால் மதிமுகவோ தேமுதிகவோ அவங்கெல்லாம் நம்ம எங்க ஆட்சி அமைக்க போறோம், நம்ம எங்க முதலமைச்சராக போறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதுனால அவங்க அதை பத்தி பேசக்கூடிய சூழ்நிலையிலே இல்ல. ஆனா நம்ம வேற ஒண்ணு யோசிக்கிறதுக்கு பின்னால ரொம்ப முக்கியமா பணம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில முழுப்பக்க விளம்பரம் எல்லா பத்திரிகையிலையும் கொடுக்கணும், எல்லா சேனல்லையும் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா நாடு முழுவதும் சூரட்டிகள் ஓட்டணும்னா அது கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிற விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையான தலைவர்னு நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய நல்லகண்ணு ஐயாவை சொல்லலாம். ஆனா நல்லகண்ணு தான் நம்முடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு முழு பக்க விளம்பரம் கூட கொடுக்கறதுக்கு அவராலேயே அவர் கட்சி அடைய முடியாது. அப்ப பணமே இல்லைங்கிறதான் நேர்மையான வேட்பாளருடைய நிலைமையா இருக்குங்கிறத நம்முடைய சூழலை. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் நடந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலையை பற்றி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் கருணாநிதி கேள்வி, முதலமைச்சர் உடல்நிலை பற்றி பகிரங்கமாக அறிக்கை வெளியிடணும், மருத்துவ அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். இது இந்த கோரிக்கை அதன் அளவில் நியாயமான கோரிக்கை தான். யார் பொது பதவியில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் அவருடைய உடல்நிலை என்னன்னு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆருடைய உடல்நிலை அவர் சரியில்லாம போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது என்ன காரணத்துக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதிகாரப்பூர்வமா சொல்லப்படவே இல்லை. நாங்கள்லாம் இப்ப பத்திரிகையில நிருபர்களா இருந்தோம். நாங்கள் தோண்டி துருவி புலனாய்வு செய்தோம், பலமுறை செய்திகளை வெளியிட்டோம், பலமுறை மருத்துவரிடமிருந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை பெற்று அப்படித்தான் வெளியிட்டோம். இதான் நடந்துகிட்டு இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களே அவர் முதலமைச்சராக இருந்த போது மருத்துவமனையில் போய் பல்முறை அறுவை சிகிச்சைக்கு போயிருக்கிறாரு. முதுகுத்தண்டு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா அதிகாரப்பூர்வமான மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டதே இல்லை. அப்ப கலைஞரும் அதிகாரப்பூர்வமான மருத்துவ அறிக்கை வெளியிட்டதில்லை, எம்ஜிஆர் காலத்திலும் விவரமாக வெளியிட்டதில்லை, இன்றைக்கு ஜெயலலிதா உடல்நிலை பற்றி வெளியிடுவதில்லை என்பது இந்த எல்லா விதத்திலும் தவறான ஒரு போக்கு. மூன்றாவதாக அன்புமணியை அடுத்து ஸ்டாலினும் திமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலுக்கு வலு சேர்ப்பதற்காக அடுத்து கடலூரில் மாநாடு நடத்த இருக்கிறார். இது அடுத்த ஒரு வருடத்துக்குள் தேர்தல் வர வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் தேர்தல் ஒரு வருடம் கூட ஆகாது, இந்த முன்கூட்டியே வரக்கூடும் என்கிற அச்சம் எல்லா கட்சிகளும் இருக்கிறது. எல்லோருமே ஆங்கிலத்தில் சொல்வதை போல எலெக்ஷன் மோடுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் இந்த மாநாடுகள் எல்லாமே தேர்தலையும் வாக்குகளையும் மனதில் வைத்து நடத்தப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.